Hi everyone. 11th standard chemistry की ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல இருக்கோம். 11th standard chemistry ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட்லாம் போட்டு எல்லாம் படிச்சிட்டு இருக்கீங்க நல்லபடியா. நாளைக்கு எந்த மாதிரி क्वेश्चन பேப்பர் வந்தாலும் சரி இந்த 5 மார்க்ஸ் கண்டிப்பா வரும். நமக்கு ஒரு 4 5 மார்க்ஸ் ஸ்ட்ரைட்டாவே நமக்கு நாளைக்கு எழுதிரலாம். அண்ட் லாஸ்ட் 5 மார்க் ஐயூபேக் நேம் கேட்க வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கங்க. சோ ரொம்ப வீக்கா இருக்க பசங்க இதையோட ஃபைனல் டச் அவுட் பண்ணிக்கங்க. சோ கண்டிப்பா ஒரு லாஸ்ட் டே நைட் படிக்கிறீங்க இது மட்டும் போதும். ஸோ 4 5 மார்க் எழுதிக்கலாம். ஐயூபேக் நேம் மட்டும் தயவு செய்து புக் பேக்கில் இருக்க ஐயூபேக் நேம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அது வேணால் டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிற அந்த வீடியோவை அதான் லாஸ்ட் டே நைட்டுன்னு போட்டேனே. ஸோ லாஸ்ட் மினிட் அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம்னா 2 மார்க் 3 மார்க். இந்த 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு அடிக்கணும்னா நீங்கள் நான் சொன்ன கொஸ்டின்ஸு கரெக்டாக பார்த்துட்டு வந்தால் தான் 2 மார்க்கில் ஒரு 5 3 மார்க்கில் ஒரு 5 அடிக்க முடியும். கம்பல்சரி எப்படி வேணாலும் இருக்கலாம், ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம சொன்னதெல்லாம் படிச்சிங்கனாலே ஒரு 65க்கு மேலே எடுத்துலாம் 70க்கு. இப்போது ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதிகமாக என்ன 5 மார்க் நாளைக்கு கேட்பாங்க அப்படின்னா யூனிட் 1 எம்பிரிக்கல் ஃபார்மில் சம்மு கேட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் 1 2 புக் பேக்கில் 2 சம் இருக்குது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டாப் ஒரு 6 2 மார்க் இருக்குது. நீங்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த 2 மார்க்ஸ் மட்டும் நல்லபடியாக பாருங்கள். முடிஞ்சால் யூனிட் 2ல் போர் ஆட்டம் போர் பாஸ்துலேட்ஸ் போரின் முக்கியத்துவங்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம். 4 பாயிண்ட். ஹாபோவ் பிரின்சிபல் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் கரெக்டான டெஃபினேஷன் எழுதணும். கரெக்டாக டயக்ராம் இருந்தால் டயக்ராம் போடணும். எக்ஸ்பிளேஷன் கொடு. டி ப்ரோக்லே ஈக்குவேஷன் புக்கின் டிப்ராய் சமன்பாடு லேம்டா ஈக்குவல் டு h by mv கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு mc ஸ்கொயர் ஈக்குவல் டு h எல்லாம் கண்டுபிடிக்கணும். பார்த்துக்கோங்க. சமன்பாடு போடணும். யூனிட் 3ல பவுலிங் மெத்தட் வந்துடும். அது கூட டைகனல் ரிலேஷன்ஷிப்பு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. தமிழ் எனக்கு சொல்ல தெரியல, நிறையா இருக்குது. எல்லாமே நான் தமிழ் மீடியத்துக்காக நம்பர்ஸ் போட்டு நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். யூனிட் 4ல் ஆர்த்தோ பேரா கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருங்கப்பா. இந்த 5 மார்க் கண்டிப்பாக ஒரு ஹைட்ரஜன் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனின் பயன்பாடுகள் H2O2 H2O இதுக்கு வித்தியாசம் கேட்பாங்க. வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் என்ன சரிங்களா? தண்ணீர் வாயு ஷிஃப்ட்னு நினைக்கிறேன், தெரியல. யூனிட் 6 வேண்டர்வால் கான்ஸ்டன்ட் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் யூனிட் 6ல் லாலாம் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா லாவும் நான் சொல்லியிருக்கேன். பாய்ஸ் லா, சார்லஸ் லா, கை லூசேக் லா. அதில் ஒரு கொஸ்டின் இருக்குப்பா, எஃப்யூஷன் டெஃப்யூஷன் முடிஞ்சால் அது பார்த்துக்கோங்க. யூனிட் 7ல் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக 5 பாயிண்ட் வரும். கட்டில ஆற்றலின் சிறப்பியல்கள்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் எனர்ஜி கண்டிப்பாக வரும். உள்ளீடு ஆற்றல் கண்டிப்பாக சிறப்பியல்கள் 5 பாயிண்ட் படிக்கணும். டெல்யூ டெல்ஹெச் வருவி படிக்கணும். ரிலேஷன் படிக்கணும். செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கெல்வின் பிளாங்க் கிளாஷியஸு என்ட்ரோபி பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி இந்த செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கண்டிப்பாக வரும். 4 5 மார்க்கில் ஏதோ ஒரு 5 மார்க் வந்துடும். யூனிட் 8ல் கேபிகேசியில் PCL 5 வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் இதில் ஒரு 2 மார்க் இருக்குது. லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் லீ சாட்டஸ் தத்துவம் பிரின்சிபல் கண்டிப்பாக கேட்பாங்க. யூனிட் 11ல் அட்லீஸ்ட் 31 32 33 படிங்க. யூனிட் 12ல் 17 19 20 ரொம்ப ஈஸி. எடுத்து படிச்சிங்கன்னா தியரி தான் ரொம்ப ஈஸி, பிடிச்சிடலாம். ஸோ இதை படிச்சிங்கனாலே 1 மார்க்கும் சேர்த்துனாலே நாளைக்கு 40 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே சொல்லிவிட்டேன். எதுக்கு திரும்ப டச் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அட்லீஸ்ட் இதையாவது படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் படிக்க சொல்லுங்கள். இதையாவது கடைசி நிமிஷத்தில் பார்க்க சொல்லுங்கள் நான் சொன்ன விஷயங்கள். ஓகேவா? ஸோ 65 above எடுக்கணும்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் லாஸ்ட் மினிட் வீடியோவும் போட்டுட்டேன். இது ஃபைனல் டச். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் படிக்கலையோ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக நாளைக்கு 1 மார்க் ஃபஸ்ட் எழுதுங்க. 1 மார்க் வந்து புக் பேக்கெல்லாம் படித்தா தான் நம்மளால் ஒரு 15க்கு 12 கரெக்டாக முடியும். புக் பேக்கெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. 1 மார்க் எழுதி முடிச்சுட்டு 5 மார்க் எழுதுங்க. 5 மார்க் முடித்ததுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் போய்க்கலாம். சரிங்களா? எல்லாமே ஸ்ட்ரெயிட் 5 மார்க் தான் கேட்க போகிறாங்க அதிகமாக. கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக பண்ணுங்கள். தேங்க்யூ.